அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, "ஐந்தில் குரு காரகோ பவனாஸ்தியா" அப்படிங்கிற தலைப்புல வீடியோ பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதாவது 5ஆம் இடத்துக்கு காரா கிரகம் அப்படிங்கிறது குருவ சொல்லுவாங்க. அது 5ஆம் இடத்துல என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, அது வந்து காரகோ பவனாஸ்து குழந்தை பிறப்பு இருக்காது, புத்திர தோஷம்ங்கிற மாதிரிலாம் விஷயங்கள நெறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, ஆரம்பத்தில நம்ம படிச்சுட்டு இருக்கிற போது கூட, நம்மளே நம்ம ஜாதகத்த எடுத்து பார்த்துட்டு 5ல குரு இருக்கா? அப்படின்லாம் பார்த்துட்டு, இப்ப நம்ம குழந்தை பாக்கியம் இருக்காதா? அப்படின்னு நெறைய பேர் பயந்து போயிருவாங்க. முக்கியமா திருமண பொருத்தம் பார்க்கும்போது, வீட்ல உள்ளவங்களே பார்த்துட்டு, "இதுல 5ல குரு இருக்கு, வேண்டாம்." அப்படின்லாம் பயத்துல ஜாதகத்த வந்து ஒதுக்குவாங்க. அந்த மாரிலாம் செய்ய வேண்டாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். இன்னும் 5ல குரு இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பெண் வாரிசு இருந்திருக்கு. அதே மாரி அ ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. குழந்தை பிறப்பு இருக்குமானா இருக்கும். சரிங்களா? அதுக்கெல்லாம் வேறு சில விதிகள் இருக்கு. குழந்தை பிறப்பு இல்லாத இருக்கிற அமைப்புகள்லாம். 5ல குரு மட்டும் ஒரு காரணமா அப்டின்னா கிடையாது. அதுதான் இப்ப இதுல பார்க்க போறோம். இப்ப அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்த இப்ப நம்ப பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, மகர லக்னத்தும் அமைஞ்சிருக்கும். லக்னம் அமைஞ்சிருக்கிறது மகர ராசியில லக்னம் அமைஞ்சிருக்கும். 4ஆம் இடமான மேஷத்துல பார்த்தீங்கன்னா, கேதுவும், சந்திரனும் சேர்ந்திருப்பாங்க. 5ஆம் இடத்துல தனித்த குரு இருப்பாரு. அதாவது ரிஷப ராசியில குரு இருப்பாரு. கடகத்துல சனி இருப்பாரு. துலாம் ராசியில ராகு இருப்பாரு. விருச்சிக ராசியில செவ்வாயும், சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. தனுசு ராசியில சுக்கிரனும், புதனும் சேர்ந்திருப்பாங்க. இது வந்து ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை. சரிங்களா? இவருக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆண் வாரிசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லாங் கேப் ஒரு 10, 12 வருஷம் கழிச்சு ஒரு பெண் வாரிசு. சரிங்களா? பெண் குழந்தையும் இருக்காங்க. அப்ப இந்த ஜாதகருக்கு 5ல குரு இருக்காரு இல்லையா? காரகோ பாவனாஸ்தி குழந்தை இல்லைங்கிற அமைப்பு வந்துரணும் இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்க. பயப்பட வேண்டாம். 5ல குரு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஜாதகங்கள ஒதுக்கவும் வேண்டாம். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு இருக்காதோ அப்படிங்கிற எண்ணத்தையும் குடுக்க வேண்டாம். சரிங்களா? 5ல் குரு இருந்தாலும் குழந்தை பிறப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறது அந்த பதிவோட நோக்கம். அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் கருத்துல கொண்டுக்கோங்க. எப்போதுமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கன்னா, லக்னாதிபதி வலுவா இருந்தாலே குழந்தை பாக்கியம் அமையும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. சரிங்களா? 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்கும். அது அடுத்த குழந்தைய சொல்லுவாங்க. 2ஆம் குழந்தைன்ட்டு. அது மாரி எங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும், வர்க்க சக்கரத்துல டி7 அப்படிங்கிற சப்தாம்சத்த ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் குழந்தை பிறப்ப சொல்லக்கூடிய வர்க்க சக்கரமாக சொல்லுவோம். டிவிஷனல் சார்ட்ன்னு சொல்லுவோம். டி7 சப்தாம்சம் அப்படிங்கிறத. ஸோ அத வச்சு நம்ப ஒருத்தருடைய குழந்தை பிறப்பு இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதுக்கெல்லாம் கூடுதலா பார்க்கக்கூடிய வர்க்க சக்கரம்ங்கிற டி10 பார்க்கலாம், டி3 பார்க்கலாம், டி9 பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ நல்ல இப்ப அருகில இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடர்ட்ட கேட்டு உங்களுடைய ஜாதகத்தில் 5ல் குரு இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லையா? அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா தெளிவு பண்ணிக்கோங்க. சொந்தமா ஜாதகத்த பார்க்கணுங்கிற பேர்ல ஒரு பயத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? 5ல் குரு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.